ऐं ह्रीं रहस्ययुक्त श्रीं गूढार्थमहाविभूत्या ओंकारमर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम् वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युस्तं नमामि गजाननम् दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीमक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभां भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं महीदेवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् 10th ஸ்லோகம் எடுத்துக்கோங்க. இது வந்து 9thல நம்ம போன தடவை பார்த்த அந்த ஸ்லோகத்தோட லாஜிக்கல் என்ன சொல்லலாம் சீக்வென்ஸ்ல வரும். ஓகே, ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன் சேக் ஒரு தடவை நான் வந்து திருப்பி சொல்லிடுறேன். ஓகேவா? 9th ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? महीं मूलाधारे कमपि मणिपूरे हुतवहं स्थितं स्वाधिष्ठाने हृदि मरुतमाकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपथं सहस्रारे पद्मे सह रहसि पत्या विहरसे. ओके, ஸோ மூலாதாரத்தை கிராஸ் பண்ணி எர்த் எலிமெண்ட் இருக்கிற மூலாதாரத்தை கிராஸ் பண்ணி வாட்டர் எலிமெண்ட் இருக்கிற சுவாதிஷ்டானத்தை கிராஸ் பண்ணி ஃபயர் எலிமெண்ட் இருக்கிற மணிப்பூரகத்தை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹிருதயஸ்தானம் வாயு இருக்கிற ஹிருதயஸ்தானத்தை கிராஸ் பண்ணி ஆகாசம் இருக்கிற கண்டத்தை கிராஸ் பண்ணி மனஸ்தத்துவம் எங்க தேர்ட் ஐல இருக்கோ அதை கிராஸ் பண்ணி யூ ஃபைனலி reach the Sahasrara where you attain Shiva and you stay happy there அப்படின்னு சொல்றார் 9th ஸ்லோகம். ஸோ இது ரொம்ப விஸ்தாரமா பார்த்தோம் லாஸ்ட். இது அந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, சம் எக்ஸ்பர்ட்ஸ் பிலீவ் ஆதிசங்கர பகவத் பாதால் எழுதி அதை காப்பிரைட் பண்ணியிருப்பா இல்லையா அந்த காலத்துல. ஸோ காப்பிரைட் பண்ணும்போது மணிப்பூரகத்தோடையும் சுவாதிஷ்டானத்தோடையும் ஒரு கன்ஃபியூஷன், டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் அந்த காலத்துல எழுதுவா இல்லையா. ஸோ இப்போ நம்மளுக்கு மேனுஸ்கிரிப்ட் பிரிண்ட் பண்றோம், மேனுஸ்கிரிப்ட் டு மேனுஸ்கிரிப்ட் எழுதுவா, காப்பிரைட் பண்ணுவா. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மேனுஸ்கிரிப்ட் ஏதாவது சிதிலமா இருந்ததுன்னா மேபி அதை ப்ராப்பரா ஒரு அந்த மீட்டருக்குள்ள வர மாதிரி பண்றதுக்காக பண்ணும்போது ஏற்பட்ட பிழையா இருக்கலாம். பிகாஸ் சஹஸ்ரநாமத்திலயும் சரி எல்லா இடத்துலயும் சரி the water element is known to be present in Swadhisthana, the fire element is in Manipuraka. இந்த ஸ்லோகத்துல கொஞ்சம் மாத்தி கொடுத்திருக்கு. ஓகே, ஸோ காப்பி ரைட்டிங் பண்ணும்போது நடுவில் அக்ராஸ் த செஞ்சுரிஸ் ஏதோ ஒரு இடத்துல பிழை நடந்திருக்க கூடும் அப்படிங்கிறது வியாக்கியான கர்த்தாக்களுடைய ஒரு நோட். இட் இஸ் பிரசன்ட். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கம் அதாவது வாட்டர் எலிமெண்ட் இஸ் இன் சுவாதிஷ்டானா அண்ட் அக்னி தத்துவம் இஸ் இன் மணிப்பூரகா, as it is noted in சஹஸ்ரநாமம் எல்லா இடத்துலயும். சரியா? ஓகே, இப்போ அந்த ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? அம்பாள் வந்து சோ சஹஸ்ரநாமத்துல சொல்றா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ, somebody is having trouble getting inside the meeting.
ஸோ அம்பாள் என்ன அம்பாள் வந்து சஹஸ்ரநாமத்துல தான் இந்த ரெஃபரன்ஸ் வருது. ரெஃபரன்சஸ் அதை அப்படியே கோட் பண்றேன். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஒரே ஒரு நிமிஷம். போயிட்டு சம்வேர் ஹியர். இந்த ஜேர்னி அப்வர்டு சொல்றோம் இல்லையா, அம்பாள் மூலாதாரத்துல பாம்பா இருக்கா, அதுக்கப்புறம் பாம்பு மாதிரி இப்படி சுருட்டிண்டு இருக்கா, அண்ட் ஃப்ரம் தேர் ஷி ரைசஸ் அப்படின்னு சொல்லும் போது நாடிகளுடைய முடிச்சு அப்படின்னு சொல்லுவா. வாட் இஸ் நாடி அப்படின்னு பார்த்தேன்னா எனர்ஜி சேனல்ஸ், ரொம்ப சூக்ஷ்மத்தமமான எனர்ஜி சேனல்ஸ். சூக்ஷ்மம்னாலே சட்டில், சட்டிலோடைய சூப்பர்லேட்டிவ் சூக்ஷ்ம தரம் சூக்ஷ்மத்தமம். ஓகே, சூக்ஷ்மத்தமமான சேனல்ஸ்ல ஒரு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாடியோட ஜங்ஷன் வந்து 3 இடத்துல இருக்கு. ஓகே, அது எந்த இடம் அப்படின்னா மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி, மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி, ஆக்ஞா சக்கராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி, சஹசிராராம்புஜாரூடா சுதாசாராபிவர்ஷினி. சஹஸ்ரநாமத்துல இருக்கு இந்த ரெஃபரன்ஸ். வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, மூலாதாரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் எழுந்துக்கும் போது there is a knot of subtle energy channels which is called பிரம்ம கிரந்தி. கிரந்தினாலே முடிச்சு. ஓகே, முடிச்சதுக்கு ஏற்படணும் நம்மளோட பூர்வ ஜென்மா கர்மா, நம்மளுடைய இந்த ஜென்மால நம்ம கிரியேட் பண்ண பாப புண்ணியங்கள், நம்மளுடைய வாசனைகள், டெண்டன்சிஸ், ஆர் உங்களுக்கு மாடர்ன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ட்ராமா. ஓகே, திஸ் சிட்ஸ் இன் த கிரந்தீஸ். ஸோ அது வந்து அந்த சட்டில் எனர்ஜி சேனலை கிளாக்ட் ஆக்கிடுறது. ஸோ நான் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, ட்ராமா நிறைய இருக்குன்னு சொல்றவாளுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஹீல் பண்றது சேக்ரல் சக்ரா தான். சேக்ரல் சக்ரா இஸ் சுவாதிஷ்டானம். ஏன்னா அங்கதான் அந்த பிரம்ம கிரந்தி இருக்கு. அவ ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஏதாவது ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருக்கானா அது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆற இடம், இட் வில் கோ சிட் தேர். நம்ம பாடி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சுவாமி டிசைன் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் பாடியோட வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தான் அது ஸ்டோர் ஆகுது. இட் டஸ் நாட் கோ டைரக்ட்லி சிட் இன் யுவர் லிவர் ஆர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆர் லங்ஸ் so that you cannot breathe, so that you cannot digest. It will still be stored in the body, but at a place where you are allowed to take care of it later. உங்களுக்கு கோவம் வந்துடுது, இல்ல நீங்க ரொம்ப சேட் ஆயிட்டேன்னு அப்பவே மூச்சு அடைச்சு போய் we don't lose our prana. சோ அந்த பிரம்ம கிரந்தி மூலாதாரம் தாண்டி இருக்கு. சோ அததான் அந்த டிராவல் தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்ற. சோ அது மூலாதாரம் கிராஸ் பண்றது. அப்புறம் மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி. சோ மணிபூரகம் தாண்டும் போது அங்க விஷ்ணு கிரந்தின்னு ஒண்ணு இருக்கு, அத பிரேக் பண்ணிண்டு. சோ த your sadhana is so intense, your sadhana is much intense that அந்த கிரந்தி இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த சட்டில் எனர்ஜி சேனல்ஸோட ஜங்ஷன் பிளாக்டா இருக்கு இல்லையா, நம்மளோட சாதனையினால அம்பாளுடைய சக்தி ஓவர் பவர்ஸ் இட், கிளியர்ஸ் தட் கிளாக் அண்ட் கிராசஸ் தட் கிரந்தி. அந்த கிரந்திய அன்கிளாக் பண்ணிட்டு ஷி மூவ்ஸ் ஃபார்வர்ட். அந்த கிரந்தி இருக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜி சேனல்ல எனர்ஜி ஃப்ளோ ஆகாது. சோ அதுக்கு தான் சொல்றா மணிபூராந்தகத்துக்கு வரா, விஷ்ணு கிரந்திய பிரேக் பண்றா. அதுக்கப்புறம் நேர ஷி ரைசஸ், ஆக்ஞா சக்கரால ருத்ர கிரந்தின்னு இருக்கு, அதை பிரேக் பண்றா. ஸோ சைக்கலாஜிக்கலி ரிசர்ச்சும் அதை தான் சொல்றது. யோர் ஹார்ட், மணிபூராந்தத்துக்கு அப்புறம் என்ன, யோர் ஹார்ட், யோர் லோவர் அப்டமன் அண்ட் யோர் ஹெட். நம்மளுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா இந்த 3 இடத்துல தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்டா? ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தா தலை அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும், சம்திங் கொச்ச 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 கொச்சான்னு மண்டைக்குள்ளதான் ஓடும். நம்ம ரொம்ப சேட்னஸோ இல்ல ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ கில்ட் ரிக்ரெட்லாம் ஃபீல் பண்ணோம்னா நெஞ்சுதான் அடிக்கும். நம்ம ரொம்ப யூனோ எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் ஆஃப் ட்ராமா போனேலாம் அடி வயத்துல தான் அது போய். ஸோ டம்மி இருக்கிறவா who are not able to reduce it no matter what you do, welcome to my world, you are all having lot of trauma. அது வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றதுனால மட்டும் போகாது, நீங்க யூ ஹாவ் டு டீல் வித் தோஸ் இமோஷன்ஸ். எதுக்கு இப்ப இதை பத்தி பேசுறோம்னா, திஸ் இஸ் வேர் இட் சிட்ஸ். அதுதான் சஹஸ்ரநாமம் சௌந்தர்யலரியும் அதே தான் சொல்றது. ஸோ அங்க அந்த முடிச்சு விழறது அம்பாளுங்கிற ஒரு சக்தி அந்த முடிச்ச
unclog பண்ணிட்டு she arises, and when she arises she reaches Sahasrara where she meets Paramashiva. So அது what does that mean? நம்மளோட எனர்ஜி சேனல்ஸ்ல அப்படி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 1000 சூரியனுடைய எனர்ஜி அந்த எனர்ஜி சேனல்ஸ்ல பாஸ் ஆகுது when that happens, and that is when samadhi state is realized. அப்ப samadhi stateனா என்ன? samadhi state is when you experience union with the divine. அதாவது இப்ப நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம், நான் வேற பரமாத்மா வேறன்னு இருந்துட்டு இருக்கோம். பட் அந்த எனர்ஜி ஒரு சர்டன் லெவலுக்கு அரைஸ் ஆகும்போது when it reaches a certain vibe, ஒரு certain frequency, we experience oneness with the divine energy, which is the creator, create பண்ற, maintain பண்ற, destroy பண்ற அந்த சூப்பர் காஸ்மிக் பவரோட we can feel oneness. அது எப்ப நடக்கும்னா when இந்த மூலாதாரத்துல 2 சுத்து வடிவமா இருக்கிற அந்த அம்பாளுடைய சக்தி when she arises because of your சாதனா. அந்த சாதனாக்கு வேற வேற வழி இருக்கு. பக்தியா இருக்கலாம், அனுஷ்டானங்களா இருக்கலாம், ஜபங்களா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், அல்ல நிறைய இது பண்ணிருக்கா. பட் ஏதோ ஒரு வழி, because of intense sadhana, it arises. When it arises, it breaks these clogs and finally it reaches the Sahasrara. அங்க நீ பரமசிவனோட இருக்க, ரொம்ப சௌக்கியமா ஆனந்தமா இருக்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, that is the phase where you totally realize that you are Ananda. அந்த unconditional love and unconditional happiness you'll be able to feel within yourself. ஓகே, அது வந்து சும்மா நம்ம ஐஸ்கிரீமை பார்த்தா நம்மளுக்கு மனசுல குட்டியா ஒரு சந்தோஷம் வருமே, அந்த மாதிரி இருக்காது. இட் வில் பி that level of bliss that you would have never ever நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. ஓகே, சோ அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவாளுக்கு இந்த பிசிக்கல் லைஃப்ல இருக்கிற குட்டி சின்ன பெரிய சந்தோஷங்கள்லாம் துச்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அந்த அளவுக்கு இன்டென்ஸா போன யோகிகளுக்கு ஃபேமிலி லைஃபோ இல்ல இந்த அன்றாட மெட்டீரியல் லைஃப்ல நம்ம எதெல்லாம் சந்தோஷம்னு கொண்டாடுறோமோ தே ஆர் நாட் வேவர்ட் பை இட். ஏன்னா நம்மளுக்குள்ள இந்த சக்தி எழும்பி அது சிவனோட மீட் பண்ணும்போது ஒரு அந்த எனர்ஜி சேனல்ஸ்ல பாயிற எனர்ஜினால வர அந்த ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தம் இஸ் 1000-fold, 10,000-fold or immunity-fold, sorry, infinity-fold. இது நீங்க இதோட ஒப்பிடவே முடியாது. அது நடக்குமானா yes, everyone can do it provided you have the sadhana. அதான் உங்களுக்கு அப்பனா என்ன அர்த்தம், அந்த ஒரு கிளாக்ஸ்ல இருக்கிற உங்க கர்மா எல்லாத்தையும் you should be able to get rid through your sadhana. That is how this happens. So இதுதான் 9th ஸ்லோகால சொல்லியிருந்தா. இப்ப 10th ஸ்லோகால என்ன சொல்றா, இதோட இன்னும் கொஞ்சம் டெக்னிகாலிட்டி. சுதாதாரா சாரைஹி சரணயுகலாந்தர் விகலிதைஹி. உன்னுடைய 2 பாதங்கள், சரண யுகலம், சரணம்னா பாதம், யுகலம்னா பேர். சோ உன்னுடைய கால்கள் 2க்கு நடுவில் இருந்து விகலிதைஹி சொற்ற சுதாதாரா சாரை, அமிர்தத்தோடைய டிராப்ஸ், அந்த ரசம் which flows. ஓகே, இப்போ சடன்லி யூல் ஹேவ் அ கொஸ்டின். போன ஸ்லோகத்துல பரமேஸ்வரனோட ரமிக்கிறா சஹஸ்ராரத்துலன்னு சொல்ற, அப்ப எதுக்கு திடீர்னு டிராப்ஸ் ஆஃப் நெக்டர் இட் இஸ் ஃப்ளோவிங் த்ரூ யோர் பேர் ஆஃப் ஃபீட் அப்படின்னு நீ சொல்றியே, எதுக்கு இந்த கனெக்ஷன் அப்படின்னா, அந்த குண்டலினி ரைஸ் ஆகி when it reaches the சஹஸ்ராரா, அப்போ இந்த சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் கீழே there's something called as சந்திரமண்டலம். அந்த ஜோனுக்கு பேரு சோம மண்டலம், சந்திர மண்டலம்னு சொல்லுவா. அங்கதான் அந்த கிரேனியல் ஃப்ளூயிட் இருக்கு. அந்த கிரேனியல் ஃப்ளூயிட் கொஞ்சம் சாலிடா இருக்கும். இப்ப இந்த எனர்ஜி அங்க போகும்போது அந்த கிரேனியல் ஃப்ளூயிட் வந்து பிகாஸ் ஆஃப் தட் ஹீட் அது வந்து லைட்டா இலகும். அது இலகும் போது இட் டிராப்ஸ். அது எங்கெல்லாம் பாயும்னா த்ரூ ஆல் யோர் 72,000 நாடிஸ். ஸோ அது பிகாஸ் இட் கோஸ் இன்டு ஆல் யோர் நாடிஸ், அது எங்க உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும்னா இந்த அப்பர் பெல்லட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லைட்டா சொட்டும். உமிழ்நீரோட கொஞ்சம் டிஸ்டிங்டா சொல்ல முடியும், டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், அந்த மாதிரி அது இருக்கும்.
ஸ்வீட்டா இருக்கும் அது. ஆனா அது உமிழ்நீரை விட கன்சிஸ்டன்சி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். யூ வில் பி ஏபிள் டு ஃபீல் இட். குண்டலினி ரைஸ் ஆயிடுத்து. இஃப் இட் ஹஸ் ரீச் சஹஸ்ராரனா இட் ஹாஸ் டு கிராஸ் த சோம மண்டலம். சோம மண்டலத்துல தான் இஸ் வேர் பயாலஜிக்கலி யோர் கிரேனியல் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ஸ். அந்த கிரேனியல் ஃப்ளூயிட் வந்து இலகி அது உங்களோட 72,000 நாடியில பாயும் பொழுது யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு ஃபீல் இட் அட் டாப் ஆஃப் யர் பெலட். ஸோ அதை தான் சுதாதாரா சாரம் அப்படின்னு சொல்றா. ஸோ அது எங்க இருந்து வருது? அம்பாளும் சிவபெருமானும் கூடி இருக்கா, அவளுடைய பாதத்துக்கு நடுவுல இருந்து வருதுன்னு சொல்றா. சரண யுகலாந்தர் விகலிதகி சொற்றது. ஓகே, அது பாயறது. வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்? பிரபஞ்சம் சிஞ்சந்தி. இந்த பிரபஞ்சத்தையே நினைக்கிறது. சிஞ்சந்தி நனைய செய்யறது. ஸோ எது பிரபஞ்சம் இங்க? சம்சாரம் முழுக்கவா? டாக்கிங் அபவுட் யுவர் என்டையர் பாடி. உங்க பாடியில இருக்கிற எல்லா எனர்ஜி சேனல்ஸையும் இட் சிஞ்சந்தி. அத ஃபுல்லா அதுல அந்த நெக்டார் பாயறது. இட் மேக்ஸ் இட் வெட். அப்புறம் புனரப்பி, திருப்பியும் ரசாம்நாய மகசஹா. அது என்ன பண்றது? அந்த சக்தி, அந்த எனர்ஜி ஆர் அந்த சுதாதாராசாரம் அமிர்த கிரணங்களை பொழியும் சந்திர மண்டலத்தில் இருந்து ஸ்வாம் உனது பூமிம் இயற்கையான இருப்பிடமான மூலாதாரத்துக்கு, உன்னுடைய பூமி தத்துவத்துல தானே உன்னோட ஒரிஜினல் பிளேஸ். சோ நீ வந்து சந்திர மண்டலத்துல இருக்கிற சஹசிராரத்துல நீ சிவபெருமானோட ஒண்ணு கூடும் போது அந்த சுதா தாரம் என்னோட நாடிகள்ல பாயறது. அதுக்கப்புறம் என்ன ஆறுது? ஃப்ரம் தேர் அந்த சந்திர மண்டலத்துல இருந்து நீ திருப்பி மெதுவா கீழே இறங்கி யூ கம் பேக் டு யுவர் ஸ்வாம், உன்னுடைய பூமிம் எர்த் எலிமெண்ட்ல இருக்கிற உன்னுடைய ஒரிஜினல் ரெஸ்டிங் பிளேஸ், இயற்கையான உன்னுடைய இருப்பிடம். அது எது? மூலாதாரம். தட் இஸ் வேர் ஷி இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட். சோ புனஹ அப்பி, திருப்பியும். சோ புனரப்பி ரசாம்நாய மகசஹ. சோ இந்த இந்த ஆம்நாயத்துல இருந்து கீழே இறங்கி உன்னுடைய பூமிக்கு அவாப்பிய ஸ்வாம் பூமிம். அவாப்பியனா திருப்பி அந்த இடத்துக்கு வந்து சேர்ற, உன்னுடைய ஒரிஜினல் வீடுக்கு வந்து புஜக நிப. புஜகம்னா ஸ்னேக், நிபனா மாதிரி, லைக் அ ஸ்னேக். புஜக நிப மத்யுஷ்ட வளையம். புஜக நிபம் அத்யுஷ்ட வளையம். அதான் அதோட ஸ்பிளிட். அத்யுஷ்ட வளையம்னா சர்க்கிள் ஆயிக்கிறது. எப்படி சர்க்கிள் ஆறுது? குண்டல வடிவமாக. என்சர்க்கிள் ஹர் செல்ஃப், காயில் ஹர் செல்ஃப்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஷி காயில்ஸ் இன்டு ஹர் செல்ஃப். ஒரு வளையம் மாதிரி ஒரு ஆக்காரத்துக்கு ஷி கம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்வம், உன்னுடைய ஆத்மானம், உன்னுடைய உருவத்தை கிருத்வா செய்து கொண்டு, ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி ஆர் குஹரிணி. நீ திருப்பி யூ கோ பேக் டு ஸ்லீப் இன் யோர் சீக்ரெட் ரெஸ்டிங் பிளேஸ். எங்க இருக்கு? குஹரிணினா சீக்ரெட்டா இருப்பவளே. எங்க? உன்னுடைய குலகுண்டத்துல. குலகுண்டம் இஸ் தட் யோர் ரெஸ்டிங் பிளேஸ் வேர் குண்டலினி லைஸ் இன் யோர் மூலாதாரா. ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, சாதனையினால ரைஸ் ஆறுது, சிவபெருமானோட இருக்கிறது, திருப்பி வரது, இதுக்கு பேரு தான் சமயாச்சார வர்ஷிப். So all the rituals we do is to make the Kundalini arise and experience Shiva. சாதகன் வந்து சாதனை பண்ணி அந்த குண்டலினியை எழுப்பி, when she goes to the Sahasrara, he waits for her to come back till she comes back to Mooladhara. இப்படி அம்பாளை வர்ஷிப் பண்றதுக்கு பேரு சமயாச்சாரம்னு பேரு. ஸோ அம்பாளுடைய வர்ஷிப்ல பல விதங்கள் இருக்கு. சமயாச்சாரம் அதாவது வேதத்துல சொன்ன ரிச்சுவல்ஸை வச்சு அம்பாளையும் பரமேஸ்வரனையும் அவளுடைய இந்த யுனைடெட் ஃபார்ம்ல பூஜை பண்றது, which is the safest. அதுக்கப்புறம் கௌள மார்க்கம்னு இருக்கு, where they use பஞ்சமகாராஸ். அதாவது எதெல்லாம் நம்ம சொசைட்டில வர்ஜிதம்னு சொல்லுவோமோ அதையே மோட் ஆஃப் வர்ஷிப்பா யூஸ் பண்ணி அம்பாளை வர்ஷிப் பண்றது. ஓகே, லைக் I wouldn't get into the details, but மாம்சம், மீட், மத்தியபானம்,
ஸோ அத அந்த என்ன ஃபார்மேட்ல சொல்லியிருக்கோ, என்ன பத்ததியில சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்றவா இருக்கா. அண்ட் அந்த மார்க்கத்துல வந்தவா எனக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டான்னு வந்தவா அதுக்கு சப்ஸ்டியூட்ஸ் யூஸ் பண்றா. லைக் மத்தியபானத்துக்கு பதிலா திராட்சா ரசம், மாம்சத்துக்கு பதிலா உளுந்து, தயிர் வடை இதெல்லாம் யூஸ் பண்றா. ஸோ தயிர் வடை இஸ் அ காம்பன்சேஷன் ஃபார் மாம்சம். தயிர் வடை சாப்பிட்றதுல உங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறான்னு அர்த்தம். உளுந்தும் தயிரும் சேர்ந்தா நான்வெஜ்க்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன். ஓகே, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுவா, பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர். ஸோ அது கௌள மார்க்கம். அதுக்கப்புறம் வாமாச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த நம்ம இந்த ஸ்மசானத்துல போய் சவத்து மேல ஏறி உட்காந்து தபஸ் பண்றது, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேளா? ஆம்பளை பணம் பெண் பணம்லாம் வச்சிருப்பா. அது இத்தனை நாள் ஆயிருக்கணும்னு. தே வில் வெயிட் ஸ்மசானத்துல, தே வில் கெட் இட், தே வில் நாட் அலோவ் இட் டு பர்ன். அது மேல ஏறி உட்காந்து தபஸ் பண்ணுவா, சீக்கிரம் அந்த குண்டலினி ரைஸ் ஆகணும்னு. கௌள மார்க்கம் வந்து அட்லீஸ்ட் சில ஆப்ஜெக்ஷனபிள் பிராக்டிசஸ்னு வச்சா, வாமாச்சாரம் வந்து நீங்க இமேஜினே பண்ண முடியாது, அப்படியெல்லாம் ரொம்ப கோரமா இருக்கும் அவளுடைய பிராக்டிசஸ். வாமம்னா லெஃப்ட் ஹேண்ட், சம்திங் தட் யூ வுட் நாட் இமேஜின். அது அந்த அளவுக்கு இருக்கும். அந்த தாந்திரிக பிராக்டிசஸ் நிறைய இருக்கும். தட் வில் கிவ் யூ சித்தி ஈஸிலி. அப்படி பிராக்டிஸ் பண்றவா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியறதே இது. பட் இருக்கு, பிராக்டிசஸ் ஆர் தேர். ஓகே, அது சொல்றதுக்கே ரொம்ப கோரமா இருக்கும். ஸோ ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கெட் இன் டு த டீடைல்ஸ். இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கே அது ஒரு மாதிரி இருக்கும். மென்ஸ்ட்ருவல் பிளட் யூஸ் பண்ணுவா, ஹோமம் பண்ணி, அதை வச்சு ஒரு சித்தி பிராப்தி பண்ணிப்பா. சவத்து மேல உட்காந்துட்டு பண்றது. அதுக்கப்புறம் மா ஹியூமன் ஃபிளஷ் இப்படியெல்லாம் பயங்கரமா இருக்கும். பட் இருக்கா, பண்றவா இருக்கா, கண்ணுக்கு தெரிய மாட்டா. பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஸ்டில் ஃபாலோ இட். ஸோ தட் இஸ் கால்ட் வாம மார்க்கம். ஸோ இப்படி நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் வர்ஷிப் இருக்கு. அப்படியும் அம்பாள். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவ்வளோலாம் காம்ப்ளெக்ஸா, சீமிங்லி காம்ப்ளெக்ஸ், இட்ஸ் நாட் காம்ப்ளெக்ஸ். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஆக ஆக இதெல்லாமே, இப்ப இதுல சொல்லியிருக்கிற இந்த டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, குண்டலினி ரைஸ் ஆறுது, ஒரு ஒரு முடிச்சையும் கிராஸ் பண்ணிட்டு போறது, கோயிங் டு த சஹஸ்ராரா, கமிங் பேக், இது எல்லாமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இது வந்து தியரி படிச்சுக்கிறோம். ப்ராக்டிக்கல் அது நடக்கும். when அம்பாள் wills it will happen. ஸோ அது இன்னும் ஃபாஸ்டரா அந்த சித்திகள் கிடைக்கிறதுக்கு அவ அதை பண்றா. பட் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம என்னன்னா, இவ்வளோலாம் பண்ணி அம்பாளை நிறைய பேர் திருப்திப்படுத்துறா. அவ வந்து சிம்பிளா நம்ம 5 உபச்சாரம் பண்ணா கூட அதை வாங்கிட்டு திருப்தியாயி நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தயாரா இருக்கா. ஏன்னா அவ லோகமாதா. ஜஸ்ட் 5 உபச்சாரம், பஞ்ச சங்கியோபச்சாரிணி, 5 உபச்சாரம் இஸ் இனஃப். சோ அதுதான் அவளுடைய பெருமை. 64 உபச்சாரம், கௌள மார்க்கம், சமயாச்சாரம், வாம மார்க்கம், இதெல்லாத்தையும் பயங்கரமா ஆச்சார அனுஷ்டானத்தோட பிராக்டிசஸ் பண்ற அந்த உபச்சாரத்தினால் பூஜை செய்பவள், யார் பூஜை செய்யப்படுகிறாளோ அவ நம்மளோட மாத்திரத்துல பாவனையோட, பவானி பாவனாகம்யா, இந்த பாவனையோட நீங்க 5 உபச்சாரம் செஞ்சா கூட அதை வாங்கிக்க கூடியவள். சந்தோஷமா she will accept. she will accept. and இதுல இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காளே, that she arises, நம்மளுக்குள்ள அந்த எனர்ஜியா பொங்கி எழறான்னு, அதுவும் அவ she will do it just because of அந்த 5 உபச்சாரம். ஐ மீன் அதுதான் அவளுடைய மகிமை. நீ அப்படியே 64 உபச்சாரம் பண்ணி பயங்கரமா பண்ணி தேவையில்லை. even she will get pleased with your 5 உபச்சாரம்ஸ். சோ நான் சொன்னேன், சௌந்தர்யலஹரி இஸ் a தாந்திரிக் டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் 41 வரைக்கும் வச்சு செஞ்சிடுவா நம்மள, இப்படிதான் இருக்கும். சோ அதுக்குதான் இது நம்மளுக்கு தெரிய வருதுனாலே, நம்மளுக்கு அதுல அதோட ஏதோ கர்ம சம்பந்தம் இருக்கறனால தான் we are all here sitting and studying about it. இது somewhere இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு எய்தர் வரப்போறது ஆர் வந்துடுது, ஆர் நம்மளுக்கு தெரியணும்னு அதுல அம்பாள் ஆசைப்பட்டதுனால தான் we are able to sit here and we are able to read through this. சோ அதுதான் நான் சொன்னேன், அதர்வைஸ் திஸ் டஸ் நாட் ஒர்க். உங்களுக்கு மத்த டெக்ஸ்ட்ல இவ்ளோ கிளியரா, இவ்ளோ சிம்பிளா ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போறதுக்கும் ஆள் கிடையாது. So which is why you should, I should consider ourselves very very fortunate
ரொம்ப பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம் நிறைய இருக்கு, நிறைய அம்பாளை பூஜை பண்ணி பூஜை பண்ணி பூஜை பண்ணி புண்ணியம் இருக்கிறதுனால we are able to come here. அந்த புண்ணியத்தோட பலனா இது கிடைச்சிருக்கு, எல்ஸ் இது கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, சோ இன்னொரு தடவை அந்த ஸ்லோகத்தை சொல்றேன். சுதா தாரா சாரைஹி, அந்த சாரைஹி சரணயுகலாந்தர்னு வரணும். சோ சேர்த்து சொல்லும் போது அந்த விசர்க்கத்துக்கு பதிலா இஷ் ஆட் பண்ணுவா. சுதா தாரா சாரைஷ் சரணயுகலாந்தர் விகலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்னாய மஹசஹ அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகநிபம் அத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. ஓகே, சோ 9th and 10th வந்து லாஜிக்கலி ஒரே சீக்வென்ஸ்ல இருக்கிற ஸ்லோகங்கள். 9th and 10th இது ரெண்டுத்துல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல இது புரியல, இல்ல ரெப்படிஷன் வேணும், அப்படி ஏதாவது இருக்கா? லக்ஷ்மி அக்கா, அத்தை உட்காந்துட்டு இருக்காளா பின்னாடி? ஹாய் அத்தை. கேக்கல. சரி, நான் அப்புறம் பேசுறேன். கேக்கல. கேக்குறது குடுத்து வச்சிருக்கு, நன்னா இருக்குன்னு சொல்றா. கொஸ்டின்ஸ் இருக்கா ஏதாவது? இல்ல. சரி, 11th வந்து இதை விட இன்னும் ஹெவியா இருக்கிற ஸ்லோகம். நீங்க ரெடினா நான் எடுக்கிறேன், இல்லைன்னா நம்ம அடுத்த வாரத்துக்கு மென்டலி ரெடி ஆயிட்டு வரலாம். ஓகே, சோ இந்த 10வது ஸ்லோகத்தோடைய பலன் என்னன்னா, ஷரீர சுத்தி ஏற்படும், வீரிய விருத்தி ஏற்படும். ஓகே, 11th வந்து ஸ்ரீசக்கர வர்ணனை. இது வந்து எங்க பாட்டி எனக்கு மண்டையில குட்டி குட்டி சொல்லி கொடுத்தது. இத உட்காந்து இந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் வச்சு என்னை வரைய சொல்லி இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிருக்கா எங்க பாட்டி என்ன. ரைட், ரெடியா? கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கலாமா? 15-20 மினிட்ஸ். எல்லாருக்கும் ஓகேவா? ப்ளீஸ் தம்ஸ் அப் போடுங்க. ஆபீஸ் கோயர்ஸும் இருக்கேல் இந்த காங்கிரேஷன்ல. அனுஷா, ரோஹிணி. ஓகே, சரி, ரைட். चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिः शम्भो. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க வரேன். चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरपि प्रभिन्नाभिः शम्भोर्नवभिरपि मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्च त्रिवलयः त्रिरेकाभिः सार्धं तव शरणकोणा परिणतः. परिणताः. ஓகேவா? ஸ்பிளிட் சொல்லிடுறேன். சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி பிரபின்னாபிஹி சம்போஹோ நவபிரபி மூல பிரகிருதிபிஹி. இங்க எல்லாமே விசர்க்கத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ற ஜாயிண்ட்ஸ் தான், வேற எதுவும் காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்ஸ் இல்ல. சதுஹு சத்வாரிம்ஷத் சதுஷ்சத்வாரிம்ஷத் வசுதல கலாஸ்ச த்ரிவலயः
त्रिरेकाभिः सार्थं तव शरणकोणा परिणताः. ஸோ ஸ்ரீசக்கரம் கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்ரீசக்கரத்தோட வடிவம் என்னங்கிறது இந்த ஸ்லோகத்துல டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ஓகே, ஐ வுட் ஆக்சுவலி ப்ரிஃபர் வி கேன் ஹாவ் அ ஒரு பிக்சர், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இது தெரியறதா? ஸ்கிரீன் தெரியறதா? ஓகே. தெரியாது. ஸோ சதுர்பிஹி அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். நான் இதுல நம்பர் கேம் நிறைய உண்டு. புரியலன்னா தயவு செய்து ஸ்டாப் பண்ணுங்க, அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, நான் அப்படியே வரிசையா சொல்லிண்டே வரேன். சரியா? சதுர்பிஹினா 4. ஓகே. ஸ்ரீகண்டைஹி 4. ஸ்ரீகண்டம்னா சிவனுடைய அப்படின்னு அர்த்தம். அப்ப எது சிவனுடைய? சிவனுடைய சக்கரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீகண்டனா சிவன், ஸ்ரீகண்டைனா பை சிவா ஆர் ஆஃப் சிவா. ஓகே. சம்போஹோ பிரபின்னாபிஹி. சோ சிவ சக்கரங்கள், சம்போஹோ சிவனுடைய சக்கரங்கள்ல இருந்து வேறான. சோ இது எங்க வருது? பிரபின்னாபி சம்போஹோன்னு வருதுல்ல செகண்ட் சென்டென்ஸ்ல. அதோட மீனிங் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. சோ ஃபர்ஸ்ட் சிவ சக்கரங்களை பத்தி சொல்றா. அது தட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஸ்ரீ சக்கரம். எதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத வந்து நோட் பண்ணிக்கோங்க சம்வேர். 4 சிவ சக்கரங்களாலும், சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி. அடுத்து சம்போஹோ பிரபின்னாபிஹி. சிவனுடைய இந்த 4 சக்கரங்களை தவிர்த்து, பின்னம்னா அபார்ட் ஃப்ரம் திஸ், சிவனுடைய இந்த 4 சக்கரங்களுக்கு பின்னமாக, டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ், பஞ்சபிரபி. எது? பஞ்சபிஹினா 5, 5. பஞ்சபிஹி சிவயுவதிபிஹி. சிவயுவதினா அம்பாளை குறிக்கும். சோ அம்பாளுடைய சக்கரங்கள் 5, which is different from Shiva's 4 chakras. நவபிஹி. சோ 4 plus 5 is 9. சோ இப்படி 9ஆக உள்ளது. மூல பிரகிருதிபிஹி அபி. சோ இந்த union of 4 Shiva chakras and 5 Shakti chakras, which is மூல பிரகிருதி, அதாவது இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு மூல காரணமா இருக்கிறது, பேசிக் நேச்சர், மூல காரணமா இருக்கிற தவ உன்னுடைய சரணகோணாக, உன்னுடைய கோணங்கள், these triangles. சரணகோணாகனா இருப்பிடமாக இருக்க உன்னுடைய இந்த கோணங்கள், your dwelling place. These triangles which are your dwelling place denotes the Sri Chakra, where she dwells. So நான் சொன்னேன், ஸ்ரீ சக்கரம் ஓட ஜாமெட்ரிக் ஷேப்பும் நம்மளுடைய பாடியோட ஜாமெட்ரிக் ஷேப்பும் அம்பாள் வந்து ஸ்ரீநகரத்துல இருக்கான்னு சொல்ற அந்த ஃபார்மேட்டும் எல்லாம் சேம் தான். திவ்யா, இன்னொரு தரம் அந்த லட்சுமி அக்கா கேட்கல. இன்னொரு தரம் கூட கேக்குறதா? இல்ல அக்கா ஏதோ கேக்குறா, பட் எனக்கு கேட்கல அவ பேசுறது. கேக்குறதா? Can you explain again is what she is asking? எனக்கு யாரு பேசுறதுமே கேட்கல. ஓ மை காட். ஒரு நிமிஷம் இருங்கோ, ஒரு நிமிஷம் இருங்கோ. என் பையன் ஏதோ செட்டிங்ஸ் மாத்தி வச்சிருக்கான், அவன் பண்ணதுதான் அது. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப பேசுங்க.
கேக்குறதா? ஒரே ஒரு நிமிஷம். நாட் எட். இப்ப பேசுங்க. கேக்குறதா? ஃபைனலி இன்னொரு தரம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்லுங்கக்கா. தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல இன்னொரு தரம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Fourth line. ஓகே. தேர்ட் லைன் ஃபோர்த்துக்கு நம்ம இன்னும் போகல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 தான் இன்னும் டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். அதானே கேட்கறீங்க நீங்க. எனக்கு ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் நான் மட்டும் தெரியறது என்னன்னு தான் தெரியல. திருப்பி சொல்லுங்கக்கா ப்ளீஸ். இன்னொரு தரம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் 2 இப்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே. 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 சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி. ஓகே. 4 சிவனுடைய அப்படின்னு அர்த்தம். சிவனுடையங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சிவனுடைய சக்கரங்கள் 4. ஓகே. சோ இந்த ட்ரையாங்கிள்ஸ்ல பார்த்தேன்னா இது உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் தெரியும். பட் இஃப் யூ லுக் அட் இட் க்ளோஸ்லி தேர் ஆர் பிக்கர் ட்ரையாங்கிள்ஸ் ஃபேசிங் அப்வர்ட். Upward facing triangle is always it is always a denotion of the male energies. எந்த தந்திரம் எடுத்துட்டேனாலும் யந்திரம் எடுத்துட்டேனாலும் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அது அப்வர்ட் ஃபேசிங்கா இருந்ததுன்னா இட் இஸ் டினோஷன் ஆஃப் மேல் எனர்ஜிஸ். ஸோ இங்க இருக்கிற ஒரே மேல் யாரு நம்மளுக்கு? சிவபெருமான். ஸோ அவரை எப்படி டெபிக்ட் பண்ணுவா யந்திரங்கள்லன்னா அப்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள். ஸோ இந்த யந்திரத்துல அப்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள் 4 உண்டு. நான் அதை வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஓகே. ஸோ சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி. சிவயுவதி அப்படின்னா யாரு? அம்பாள். யுவத்தினா யங் மெய்டன், சிவனா மங்கள வடிவமான இருக்கிற மெய்டன். ஸோ சிவயுவதிபிஹி பஞ்சபிஹி. ஸோ அவளோடது 5 அப்படின்னு அர்த்தம். அவளோடதுன்னா என்னது? அவளுடைய சக்கரங்கள் 5. ஸோ பிரபின்னாபிஹி சம்போஹோ. பிரபின்னாபிஹினா இட் இஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் ஃப்ரம் சம்பூஸ் 4. ஸோ சிவயுவதியோட 5 இஸ் பிரபின்னா. இட் இஸ் பின்னம் ஃப்ரம் சம்போஹோ. இட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபரண்ட் ஃப்ரம் த 4 upward triangles. There is 5 other triangles. So அம்பாளை குறிக்கிற ஃபெமினைன் எனர்ஜிஸை குறிக்கிற டெபிக்ஷன் எப்பவுமே டவுன்வர்டு ஃபேசிங் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். The downward facing triangle is also தந்திரத்துல it is a depiction of the yoni. So yoni எப்படி காமிப்பானா downward facing triangle. So it is the divine feminine காமிக்கிறதுக்கு downward facing triangle. ஸோ இதை கேர்ஃபுல்லா பார்த்தேன்னா 4 ட்ரையாங்கிள் அப்வர்ட் ஃபேசிங்கா இருக்கும், 5 ட்ரையாங்கிள் டவுன்வர்ட் ஃபேசிங்கா இருக்கும். அதோட இன்டர்செக்ஷன் உங்களுக்கு ஃபைனலி கிடைக்கிற ஃபிகர் வந்து இது. ஐம் ஒன்லி டாக்கிங் அபவுட் த நடுவில் இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ். இப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா 4 அப்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், 5 டவுன்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு இவ்வளோ குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கிறது. Now I can be a little more resourceful here. ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. ஸோ இப்போ நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அப்வர்ட் என்னோட ஸ்க்ரீன் தெரியறதா? ஸோ இது எப்படி வரப்போகிறது தெரியலையே. எனக்கு இது வேண்டாம். பெயிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனிவேஸ், ஸோ அப்வர்ட் ஃபேஸிங் எப்படி இருக்கும்? ஓகே, 1
இந்த ஷேப்ஸ்ல அப்பர் லைன்ல ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க. 2 என்னக்கா? ஷேப்ஸ்ல அப்பர் லைன்ல ஒரு ட்ரையாங்கிள் இது இருக்கு. எனக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றதுனால ஜூமோட இது மேல வந்துடும். என்னால அந்த இத அக்சஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ 4 இருக்கா? இப்ப இதே மாதிரி டவுன்வர்ட் ஃபேசிங்ல வரும். 1 2. ஐ எம் நாட் பீங் ஜாமெட்ரிக்கலி வெரி கரெக்ட், பட் கேன் யூ இமேஜின் இது இப்படி இருக்கும். ஓகே, நடுவுல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்செக்ஷன் வரும். டிபிக்கல் ஆஃப் நம்ம வாசல்ல போடுற ஸ்டார் கோலம் மாதிரி இப்போ ஒரு இன்டர்செக்ஷன் வரும். இதுக்கு நடுவுல வந்து ஒரு டாட் இருக்கும், அதுக்கு பேரு பிந்து. ஓகே, ஸோ இப்படியே இந்த இன்டர்செக்ஷன்ஸ்னு பார்த்துட்டு போனேன்னா அந்த ஸ்ரீ சக்கரத்துல there is going to be 4 upward triangles and 5 downward triangles. இப்போ இது இன்டர்செக்ட் ஆகிற இடம் எல்லாமே குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸா வரும். ஸோ அதோட ஒரு லேயர் அப்படின்னு ஒரு ஆவரணம்னு எடுத்துப்பா. we are going to look into that later. பட் ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, சிவபெருமானுடைய இந்த 4 சக்கரங்களும் அப்வர்ட் ஃபேசிங் ட்ரையாங்கிள்ஸும், சக்தியினுடைய 5 சக்கரங்களும் which is downward facing, this union is the reason for existence to come அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான். அதாவது energetically this is how existence comes into being. 4 aspects of Shiva comes in union with 5 aspects of Shakti. That is the reason for Moola Prakriti அப்படின்னு சொல்றா. புரியுறதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியுறதா? Thumbs up for people who are not on video. I need to know if you understood this. மாலதி மேம் புரியலையா? புரியுது மேம். ஓகே, பாமா மாமி I think she is not able to unmute. கிருஷ்ணவேணி மாமி ஓகேவா? ஓகேப்பா. அந்த பிரகிருதி அந்த லாஸ்ட் லைன் மட்டும் ஒரு தடவை திருப்பி சொல்றேன். சோ சம்போஹோ, இப்படி அந்த சம்புவை விட பின்னமா இருக்கிற நவபிஹி 9 மொத்தமா சேர்த்தா 4 and 5 சேர்த்தா 9 இருக்கிற இந்த ட்ரையாங்கிள்ஸ்னால மூல பிரகிருதி ஏற்படுறது. மூல பிரகிருதி பிஹி. சோ இப்ப இது எல்லாமே வந்து பைன்னு இருக்கு. சோ இதனால் சிவபெருமானுடைய 4 சக்கரங்களால், அம்பாளுடைய 5 சக்கரங்களால் ஏற்படுற மூல பிரகிருதியால், இதான் அது கிராமட்டிக்கலி அந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஓரளவுக்கு கிராமட்டிக்கலி இன்கரெக்டா இருந்தாலும் அந்த வேர்ட்ஸோட மீனிங் தோராயமா புரிஞ்சுட்டா. இப்ப தேர்ட் லைன் என்ன மாமி? புரியுதுமா, இப்ப புரியுதுமா. ஓகே, இப்ப தேர்ட் லைனுக்கு போலாம். சோ சத்துஷ்சத்வாரிம்ஷத் அப்படின்னா 24ன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். சத்துஹு சத்வாரிம்ஷத் வசுதல கலாஷ திரிவலயஹ. இது எல்லாமே ஸ்ரீசக்கரத்தோட மத்த பாகத்தை குறிக்கிறது. சோ அது எதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இதோட மீனிங் அதோட உங்களுக்கு ரிலேட் பண்ணி சொல்றேன். கோயிங் பேக் டு த ஸ்ரீசக்கர யந்திரா. ஓகே, சோ பார்த்தேன்னா இந்த வெளியில இருக்குல்ல ஸ்கொயரா, இதுக்கு பேரு கோட்டைன்னு பேரு. இதுல கொஞ்சம் க்ளோஸா பார்த்தேன்னா ஒரு 3 லைன் இருக்கும், அதுதான் ஓகே 4 என்ட்ரன்ஸ். இதுக்கு வெளில இந்த சர்க்கிள்ல 3 லைன் இருக்கும், இதுக்குதான் திரிவலயம்னு சொல்றா. ஓகே, இந்த ஸ்லோகத்துல தேர்ட் லைன்ல கடைசி வார்த்தை இருக்குல்ல திரிவலயம்,
திஸ் இஸ் த திரிவலயம். இதுல இந்த இடத்துல இந்த சர்க்கிள்ல 3 ரிங்ஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் திரிவலயம். ஓகே ஓகே. கலைகள் எவ்வளோ? 64. ஷோடச கலான்னு சொல்லுவோம் இல்லையா? சோ கலா அப்படின்னு சொன்னா நான் சொல்றது 64 கலை இல்ல, ஃபேசஸ் ஆஃப் மூன் கலா. அமாவாசை பௌர்ணமி சேர்த்து எல்லாமா சேர்த்து 16 கலா. ஓகே. சோ கலான்னு வந்தா 16ன்னு அர்த்தம். சோ இந்த திரிவலயம் இருக்கு இல்லையா, இதுக்கு உள்ள வந்து யூ வில் ஃபைண்ட் 16 பெட்டல் லோட்டஸ். தெரியறதா? நான் எனக்கு காமிக்கிறேன், இது தெரியறதா? வெளியில கோட்டை இருக்கு வித் 4 துவாரம், அதுக்குள்ள 3 ரிங்ஸ் இருக்கு which is called திரிவலயம். அது ஒரு லேயர். அந்த லேயருக்குள்ள 16 பெட்டல்டு லோட்டஸ் இருக்கு. லோட்டஸ் வித் 16 பெட்டல்ஸ். சோ சம்ஸ்கிருதத்துல வந்து ஒரு லிட்ரரி இது என்னன்னா, ஒரு ஒரு நம்பரை சொல்லணும்னா அந்த நம்பரை டினோட் பண்ற வேர்டை சொல்லுவா. இப்போ ஆதித்யம் அப்படின்னா ஆதித்யர்கள் எத்தனை பேர்? 12. சோ 12 சொல்லணும்னா ஆதித்யாகா அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரி கலாஹானா ஃபேசஸ் ஆஃப் மூன். அப்ப ஃபேசஸ் ஆஃப் மூன் அமாவாசை பௌர்ணமி எல்லாம் சேர்த்து எவ்வளோ? 16. ஷோடச கலான்னு சொல்லுவா. சோ இங்க கலாஷ்சங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கா. சோ திரிவலயம், கலாஹா, அதுக்குள்ள வசுதல. எத்தனை வசுக்கள்? அஷ்டவசுன்னு சொல்லுவா, 8 வசுக்கள்னு சொல்லுவா. சோ அந்த 16 தளத்துக்குள்ள 8 பெட்டல்டு லோட்டஸ். அதுக்குள்ள 4 சிவனுடைய ட்ரையாங்கிள்ஸ், 5 சக்தியோட ட்ரையாங்கிள்ஸ். புரியுறதா? பசுக்கள்னா என்ன? ஆ பசுக்கள்னா என்ன? வசுதல அப்படின்னா வசுனா 8, தலனா 8 தளம்னு அர்த்தம். 8 வசுக்கள். சோ 8 சொல்றதுக்கு வசுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றா. அஷ்ட வசூஸ், 8 வசூஸ். புராணங்கள்ல பாப்போம்ல, அஷ்ட வசூக்கள். அதான். சத்வாரிம்சத்துக்கு சொல்லிட்டேல எக்ஸ்பிளனேஷன்? இன்னும் சொல்லல. இல்ல. ஓகே, நோட் பண்ணிட்டேலா? ஓகே. சத்துஹூனா 4, சத்வாரிம்ஷத்னா சாரி விம்ஷத்னா 20, சத்வாரிம்ஷத்னா 40. ஸோ சத்துஹு சத்வாரிம்ஷத்னா 44ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ சத்துஹு சத்வாரிம்ஷத் 44 எப்படி கிடைக்கிறது? 44ங்கிற நம்பர் எப்படி கிடைக்கிறதுனா, வசுதல 8 தளம், அதுக்கப்புறம் கலாஹா. கலாஹா எத்தனை கலைகள்? 16. ஸோ 8 + 16 + திரிவலயம் 3 வலயங்கள், அதுக்கப்புறம் 3 ரேகை, திரிரேகாபிகி சார்த்தம். அதோட சேர்ந்த தவ சரண கோணாக, உன்னுடைய இருப்பிடமான தவ, உன்னுடைய இந்த கோணங்கள் பரிணதாக பரிணமிக்கும், பரிணதாக ஏற்படுகின்றன.
சோ இது அம்பாளுடைய யந்திர ரூபமான ஸ்ரீ சக்கரத்தோட டிஸ்கிரிப்ஷன். இன்னும் ஒரு தரம் கூட சொல்ல முடியும். சொல்றேன். சோ சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி, ஸ்ரீகண்டன்னா கழுத்துல விஷத்தை வச்சுட்டு இருந்ததுனால அவருக்கு ஸ்ரீகண்டன்னு பேர். ஓகே, சோ ஸ்ரீகண்டனாகிய பரமசிவனுடைய 4. ஓகே, அதுக்கப்புறம் சிவயுவதிபிகி பஞ்சபிரபி, சிவயுவதியான அம்பாளுடைய முக்கோணங்கள் 5. இந்த 5 முக்கோணங்கள் பிரபின்னாபிகி சம்போகோ, சிவபெருமானோட பின்னமானது. சிவபெருமானுடைய 4 முக்கோணங்களை விட பின்னமாக 5 முக்கோணங்கள். இது முக்கோணம்னு எப்படி தெரியாது? தவ சரண கோணாகா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு இது முக்கோணம்னு நம்ம இன்ஃபர் பண்ணிக்கணும். சம்ஸ்கிருத லாங்குவேஜ் டீப்பா தெரிஞ்சா we will infer. இல்ல பின்னமான எதுக்கு அந்த அந்த லைன் அந்த வார்த்தை வருது? இப்போ சிவனுடையது 4, அம்பாளுடையது 5 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அப்ப சில பேருக்கு கேள்வி வரும்ல, அப்ப அந்த 4லயே அந்த 5 சேர்த்தியா எக்ஸ்ட்ரா 1 போட்டா போதுமா, இல்ல 4 தனியா 5 தனியா போடணுமா அப்படின்னு கேட்பால. அதனால சோ இப்படி 9 ஆறுது. நவபீரப்பி, நவனா 9. சோ இப்படி மூல பிரகிருதியா இது இருக்கு. இந்த கோணங்கள் மூலமா மூல பிரகிருதி ஏற்படுறது. ஓகே, சோ சதுஷ்சத்வாரிம்ஷத் 44 தத்துவங்கள் எங்க இருந்து வருது? வசுதலம் 8 பெட்டல் லோட்டஸ்ல இருந்தும், கலாஹா 16 பெட்டல் லோட்டஸ்ல இருந்தும், திரிவலயம் அது சுத்தி இருக்கிற 3 வளையங்களும், அதுக்கப்புறம் திரிரேகா சுத்தி இருக்கிற 3 லைன். இந்த கோட்டையிலயும் 3 லைன் இருக்கும். சோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 44 வருதா? சோ இந்த 3 ரேகை, இந்த வெளியில கோட்டையில இருக்கிற 3 ரேகை, இந்த வளையத்துல இருக்கிற 3 சர்க்கிள்ஸ், இந்த 16 தளம் லோட்டஸ், இந்த 8 தளம் லோட்டஸ், அதுக்குள்ள 4 சிவபெருமானுடைய கோணங்கள், 5 சக்தியினுடைய கோணங்கள். இப்படி 44 தத்துவமாக இந்த உன்னுடைய இருப்பிடமான இந்த ஸ்ரீ சக்கரத்துல நீ இருக்க, பரிணமிக்கிற. யந்திர ரூபமா உன்னை சொல்லணும்னா நீ இப்படிதான் இருக்க. அதாவது எனர்ஜி ஃபார்ம்ல ஒரு சரீரத்துக்குள்ளயும் அம்பாள் எப்படி இயங்குறானா இந்த ஒரு ஃபார்மேட்ல இயங்குறா. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். புரியுறதா? எல்லாருக்கும் புரியுறதா? 44 வரமாட்டேங்கிறது எனக்கு. 4, 5, 8 பெட்டல், 9, 8, 17, 17, 16, 33, 43, 17, 16, 33, 31, 31. சோ நான் சொன்னேன் இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகும்போது குட்டி குட்டி ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னேன். அதெல்லாமும் சேர்த்து போட்டா 44 வரும். ஓகே. சோ இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் வியாக்கியானம் இருக்கு. ஐ எம் நாட் finished yet. இந்த பேசிக் இது புரிஞ்செடுத்தனா we will stop here. நெக்ஸ்ட் கிளாஸ்ல we will restart from this and we will look into the tattvas. இது முதல்ல உங்களுக்கு அசிமுலேட் ஆகட்டும். So this is clear. வெளியில இருக்கிற இந்த கோட்டையில 3 லைன் இருக்கும். So 3 lines, திரிரேகாபிஹி. திரிவலயம் உள்ளுக்குள்ள சர்க்கிள் 3 சர்க்கிள். கலாஹா இந்த 16 பெட்டல்ட் லோட்டஸ். அதுக்கப்புறம் வசுதல அப்படின்னா இந்த 8 பெட்டல் லோட்டஸ். அதுக்குள்ள சதுர்பிஹி ஸ்ரீகண்டைஹி 4 சிவனுடைய முக்கோணங்கள். சிவயுவதிபிஹி பஞ்சபிரபி
ஸோ அம்பாளுடைய 5 முக்கோணங்கள் which is distinct from Shiva's. So together they make 9 triangles. ஸோ இது இன்டர்செக்ட் ஆறுது. இதனால 44 தத்துவங்களுடைய உன்னுடைய இருப்பிடமானது பரிணமிக்கிறது அப்படின்னு ஸ்லோகத்துடைய அர்த்தம். புரியறதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுப்பா. ஓகே. ஸோ இந்த ஒன்னொன்னுத்துக்கும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இது ஒன்னொன்னு சொல்றா இல்லையா, இதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது வந்து எனக்கு இன்னொரு 3/4 மணி நேரம் ஆகும் சொல்லி முடிக்கிறதுக்கு. ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர் அண்ட் we can take that up in the next class. இது ரெக்கார்டிங்ல வருமாமா? என்ன மாமி? இது ரெக்கார்டிங்ல வருமா? ஆமா ஆமா ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. சரிம்மா. ஓகேவா? ஓகே. இது எனக்கு சும்மா சொல்றதுக்கே ஹெவியா இருக்கு. எங்க பாட்டிக்கு எவ்வளவு ஹெவியா இருந்திருக்கும். எனக்கு அப்ப 8 வயசோ என்னமோ. இத மொத்தத்தையும் மண்டையில ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க அபூர்வ பிறவிமா, நீங்க அபூர்வ பிறவி. நாங்கெல்லாம் வாவி இல்ல வாவி, அப்படிலாம் கிடையாது. எனக்கு மேக்ஸே வராது. மேக்ஸ கண்டா நான் ஓடுவேன். எப்படி இன்ஜினியரிங் படிச்சேன்னா கேட்காதே. அது ஹேப்பன்ட் பை ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். சோ பாட்டிய வேணா அப்படி சொல்லுங்க, ஓரளவுக்கு பொருந்தும். இந்த அடிஷனே நான் தப்பா போடுவேன். வாஸ்தவத்துல சொல்லணும்னா அதான் உண்மை. இந்த 44 எப்படி வருதுன்னு அவ கேட்டாலே அந்த அடிஷனுக்கே நான் திணறுவேன். அதுதான் நானு. இப்ப கரெக்டா மன்னி வந்து இது பண்ணி 31 32 தான் வருது சொல்றாள். நான் அதை கூட பரவாயில்ல, அது உள்ளுக்குள்ளே 44 இருந்திருக்கும் நீங்க சொன்னேன்னா நான் நம்பக்கூடிய டைப். ஐ வுடன்ட் திங்க் இந்த 4 5 4 9 அதுக்கப்புறம் 16 பிளஸ் 8 பிளஸ் இது வந்தா அது வந்து எப்படி 40 வரும் நான் யோசிக்க மாட்டேன். என்னோட மேத்தமெட்டிக்கல் நாலேஜே அவ்வளவுதான். இப்பவும் அப்படிதான். எங்க ஆத்துக்கார சொல்ல ஒன்ன போய் சொன்னேன் பாரு அப்படிம்பாரு அந்த கதை. அதனால அப்படிலாம் கிடையாது. இதையும் தாண்டி அது என் புத்தியில இறங்கி இருக்குன்னா அது பாட்டி ஏதோ ஸ்பெஷலா ஹிப்னோடைஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது அப்படியே இறக்கிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு இப்ப இத வந்து உங்களுக்கு சொல்றேன் ரைட்டு, பட் டு இமேஜின் அண்ட் அசிமுலேட் எனக்கு இப்பவும் அது கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அது அதோட சூக்ஷ்மங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க ஒரு மேருவை பார்த்தேன்னா இது ரொம்ப தெளிவா தெரியும். இது அப்படியே அதை 3D அதை எடுத்து இது பண்ணிருப்பா. அந்த ஒரு அந்த சிவனுடைய ட்ரையாங்கிள்ஸும் சக்தியோட ட்ரையாங்கிள்ஸும் இன்டர்செக்ட் ஆற இடம் இருக்குல்ல, அதுல ஒரு இந்த அவுட்டர் அதுல அவுட்டர் ரிங் இன்னர் ரிங் அப்படின்னு இருக்கு. அந்த அவுட்டர் ரிங்ல இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ்லாம் ஒரே சைஸ்ல இருக்கும். அதுக்கு இன்னர் ரிங்ல இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ்லாம் ஒரே சைஸ்ல இருக்கும். இட்ஸ் அ ஜியோமெட்ரிக்கல் வண்டர் ஆக்சுவலி. அது எப்படி அதை கரெக்டா அதை இன்டர்செக்ட் பண்ண வச்சு ஒரு ட்ரையாங்கிளும் லைக் ஒரு ஆவரணமும் ஒரு சைஸ்ல இருக்கும் அந்த ட்ரையாங்கிள்ஸ். அது எப்படி அவ பண்ணிருப்பான்னு தெரியல. அந்த காலத்துல அதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அவ எப்படி யோசிச்சிருப்பா இல்லையா? இது வந்து நம்மளுக்கு டேட்டே தெரியாது. எப்ப இந்த ஃபார்மை கொண்டு வந்தா எப்ப இருந்து இப்படி பூஜை பண்ண ஆரம்பிச்சா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இத சொல்லி அம்பாளை இப்படிதான் பூஜை பண்றான்னு வேற அவர் கோட் பண்றார். ஆதிசங்கரர் இத கோட் பண்றாருன்னா he is 2500 years from now. சோ அவருக்கு முன்னாடி அது எவ்வளோ thousands of years அது பத்ததியில இருந்தா அவர் இதை இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்றார். சோ அந்த ஜியோமெட்ரிக்கல் ப்ரெசிஷன் வந்து எனக்கு வந்து அது இன்னும் அமேசிங்கா தான் இருக்கு. அது எப்படி அவ அதை கொண்டு வந்திருப்பா அப்படின்னு. So I'll try to find a good picture of Meru so that அதை வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே அந்த ஒரு ஆவரணம் தெளிவா தெரியும். அந்த ஆவரணத்தோட தான் புரிஞ்சுக்கணும். இத அந்த ஆவரணங்கள் என்னன்னு புரிஞ்சுட்டாதான் இந்த தந்திரத்தை பத்தி இவ என்ன சொல்றாலோ அந்த மீனிங்ஸ் வந்து தெளிவா புரியும். அந்த 44ன்னு சொல்றது எப்படிங்கிறது அந்த ஆவரணங்கள் புரிஞ்சுட்டாதான் புரியும். அதனால்தான் நான் சொன்னேன் அந்த உள்ள இருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணிடலாம். அந்த ஆவரணங்கள் it will amount to 44. சரியா? அது எப்படிங்கறத அது it will take another half an hour. So பாப்போமா அடுத்த கிளாஸ்ல. ஸோ 11 வரைக்கும் ரெக்கார்டிங்ஸ் வச்சுண்டு நன்னா அந்த வார்த்தையெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண வருதான்னு பாருங்க. பிகாஸ் வி ஆர் யூஸ் டு யூசிங் தமிழ் டெக்ஸ்ட். சம்ஸ்கிருதம் யூஸ் பண்றவா சந்தோஷம், ஆர் தெலுங்கு யூஸ் பண்றவா கூட ஓகே. பிகாஸ் தெலுங்குல வந்து அந்த சம்ஸ்கிருத ப்ரொனன்சியேஷன் ஓரளவுக்கு வந்துடுறது. பட் தமிழ்ல வந்து அத நீங்க என்ன புக் யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து, ஒரு என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து. ஸோ
அந்த தமிழோடைய சாயல் அடிக்காம ஓரளவுக்கு சம்ஸ்கிருதமா சொல்ல வருதான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா பை நவ் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இது வந்து ரொம்ப இன்டெப்த் மந்திர சாஸ்திரம். ஸோ அந்த சவுண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். லாங்குவேஜ் பார்ஷியாலிட்டி கிடையாது. எனக்கு பர்சனலி தமிழை விட சம்ஸ்கிருதம் ரொம்ப கம்ஃபர்டபுள் பிகாஸ் ஐ க்ரூ அப் வித் இட். பார்ஷியாலிட்டி பார்க்கல. நீங்க தமிழா படிப்போம், சம்ஸ்கிருதமா படிப்போம்னு நான் சொல்லுவேன். பட் கீப்பிங் தட் அபார்ட், இதுக்குள்ள எங்க மந்திரங்கள் ஒழிஞ்சுன்னு இருக்கு, எது பீஜாட்சரம்னு பிரிச்சு பார்க்குற அளவுக்கு ஞானம் நம்மளுக்கு கிடையாது. அண்ட் ஐ எம் ஷூர் யூ வுடன்ட் வாண்ட் டு ப்ரொனவுன்ஸ் அ பீஜாட்சரா ராங். அதோடைய இம்பாக்ட் தப்பா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அதோட இம்பாக்ட் எங்க இருக்கும்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த நாடிகளுடைய ஜங்ஷன்ஸ் அது அங்கதான் போய் உட்காரும். ஸோ ஆல்ரெடி நம்ம கர்மால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் வேற பண்ணிக்க வேண்டாம். ஸோ அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா சொல்ல வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுல ஏதாவது ரெப்படிஷன் தேவைப்பட்டுதுன்னா we will take some time out to do it. அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லி பார்க்கலாம். ஸோ தத்துவம் நான் இன்டெப்தா போறது வந்து அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த தத்துவத்தை ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் எண்ட் கோல் என்னன்னா, அந்த ஸ்லோகம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு நன்னா வரணும். அதை படிக்கும் போது இந்த மீனிங் உங்களுக்கு ஞாபகம் வரணும். தட் இஸ் த ஃபைனல் கோல் இல்லையா? ஸோ இந்த கதையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் நான் சொல்லும் போது. பட் த ஐடியா இஸ் நீங்க சாண்ட் பண்ணும்போது அந்த அர்த்தத்தை உங்களுக்கு அட்டாச் பண்ற அளவுக்கு உங்களோட ப்ரொனன்சியேஷன்லயும் அந்த ஸ்பஷ்டம் இருக்கணும். தட் இஸ் மை ஆசை. ஸோ கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஒன் அட் அ டைம் சொல்லிட்டு வாங்கோ. மேபி வி கேன் ஸ்டார்ட் போஸ்டிங் யோர் ஆடியோஸ் இன் த குரூப் ஆல்சோ. ஸோ மேபி இந்த வீக் ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நன்னா ப்ராக்டிஸ் பண்ணி சாண்ட் பண்ணி அதை எனக்கு ஆடியோல குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஒன் ஸ்லோகம் அட் அ டைம். அப்புறம் நீங்க கம்ஃபர்டபுள் ஆகும் போது 2 ஸ்லோகாஸ் அட் அ டைம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ தட் நம்ம 100 முடிக்கிறதுக்குள்ள சாண்டிங்கும் பர்ஃபெக்டா வந்துடும். ஸோ நீங்க ஆடியோ அனுப்பும் போது எனக்குமே வந்து கரெக்ஷன்ஸ் ஏதாவது சொல்லணும்னா அதையும் நான் சைட் பை சைடு அப்படியே அந்த ஆடியோடைய போஸ்ட் பண்ணிட்டே போவேன். ஓகே தானே எல்லாருக்கும்? இஸ் எவ்ரி ஒன் கம்ஃபர்டபுள் டூயிங் இட்? யாருக்காவது குரூப்ல போஸ்ட் பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க எனக்கு தனியா டிஎம் பண்ணுங்க. whichever way you do is fine. சரியா? சரி, இது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. சாரி அபவுட் தட். பட் பார்ப்போம். அது அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு அந்த டைம் கொடுத்தாதான் அது புரியும். ஓகே, பார்ப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். ராம் ராம். ராம் ராம். ராம் ராம்.